தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆண்டார்பந்தி விக்னேஷ். இதோ நம்ம இப்போதைக்கு வந்து நம்மளுடைய கருப்பு கவுனி நெல் வயலில் இருக்கோம். இப்போ இந்த கருப்பு கவுனி நெல் வயல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஒற்றை நாட்டு நடவு செஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக சிறப்பாக வந்திருக்கு. இப்போ வந்து இந்த நல்லா தூர் கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து நீரை வந்து கட்டி வச்சுருக்கோம் வயலில். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து தூர் கட்ட ஆரம்பிச்சிருச்சு பயிர். இதெல்லாம் ஒரு நாற்று வச்சது. ஒரு நாற்று பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து தூர் கட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாற்று வந்து இத்தனை கிளைகள் வெடிச்சு வந்திருக்கு, பக்க கிளைகள் இருக்குது. எல்லாமே வந்து நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. கருப்பு கவுனி இது வந்து பார்த்தோம்னா இதுக்குள்ளே இந்த இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 50 சென்டிமீட்டர் வச்சுருந்தோம். அதாவது 2 சாங்கிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைவெளி பார்த்திங்கன்னா இடைவெளி குறைஞ்சி குறுகி வருது. இந்த பயிருக்கும் இந்த பயிருக்குமான இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா குறுக ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒரு நாற்று வச்சுருந்தோம். இப்போ ஒரு நாற்றுக்கு அப்புறம் அது இவ்வளோ கிளைகள் வந்திருக்கு. இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு கிளைகள் வந்து நெருங்குது. இப்போ இன்னும் இது வந்து தூர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து பார்த்தோன்னா இது வந்து களை கட்டுப்பாடும் கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து எளிமையாக இருக்குது. இதில் எளிமையாக வந்து களையை வந்து எடுக்க முடியுது. வந்து பார்த்தோன்னா இது நடும்போது வந்து எல்லோரும் பார்த்துட்டு கண்ணுக்கே தெரில, நான் நட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வயலை வந்து நட்டுருக்கீங்களா அப்படின்னாங்க. எப்போ நட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டாங்க. வயலை நட்ட வயலை பார்த்துட்டு கேட்டாங்க எப்போ நட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து நாற்றுகள் வந்து கண்ணுக்கே தெரியாமல் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து நல்லா சிறப்பாக வந்து நல்லா தூர் கட்டி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஊர் பகுதியில் நம்ம இதில் வந்து முதல் முறையாக இப்போ வந்து இந்த கருப்பு கவுனி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம், பாரம்பரிய நெல் ரகத்தை. இதை பார்க்குறவங்க எல்லோரும் அடுத்த வருஷம் வந்து எனக்கு வந்து விதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த நம்மளுடைய பாரம்பரிய நெல் வந்து எப்படியாவது வந்து நம்ம இதை வந்து எல்லா விவசாயிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த உரமிடுற விவசாயத்துலேருந்து, ரசாயன விவசாயத்துலேருந்து, மண்ணை வீணடிக்கிற அந்த ஒரு விவசாயத்துலேருந்து விவசாயியை கடைசி வரையும் ஏழையாகவே வச்சுருக்க அந்த விவசாயத்திலேருந்து, ரசாயன விவசாயத்திலேருந்து, பூச்சிக்கொல்லி மருந்து, பல நிறுவனங்களிலிருந்து விவசாயியை மீட்டெடுக்க நம்ம வந்து இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து நம்ம வந்து ஒரு ஆயுதமாக வந்து கையில் எடுத்துருக்கோம். இது வந்து இப்போ இந்த வயல் வந்து கருப்பு கவுனி நெல் வயல். இதனுடைய தொடர் பதிவுகளை நம்மளுடைய இந்த ஆண்டார்பந்தி விக்னேஷ் அலைவரிசையில் தொடர்ந்து நம்ம வந்து பார்ப்போம். மிக்க நன்றி.